ஹாய். பயங்கரமான ஹாயா இருக்கு. எப்படி இருக்கீங்க? ரைட். கேம்லாம் விளையாட தயாரா இருக்கீங்களா? எஸ். கேமுக்கு போறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் யார் யார் என்னென்ன பேருன்னு ஆல்ரெடி பயங்கரமான இன்ட்ரோடக்ஷனா கொடுத்துட்டாங்க. வருத்தப்படாத மகளிர் சங்கமா என்ன சங்கம்? சரி சரி சரி. அதான் எப்படி எப்படி இதுதான் உங்களுடைய சங்கத்தோட வெற்றி கொடி. வாழ்த்துக்கள். உங்களுடைய சங்கம் வந்து அபராதம் இல்லாம நல்லா போறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். சோ பொதுவான ஒரு கேள்வியோட போய் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு என்ன கேள்வினா, ஒரு கடை வச்சிருக்கேன் நான், சரியா? ஒரு சேலை கடை வச்சிருக்கேன். ஒரு சேலை வாங்க வரீங்க. நான் ஒரு ரேட் சொல்றேன், நீங்க கம்மி பண்ணி விலை குறைச்சு வாங்கலாம் பண்ணி வாங்கிட்டு போறீங்க. யார் கம்மியான விலைக்கு சேலை வாங்கிட்டு போறா, யார் கூட விலை கொடுத்து வாங்கிட்டு போறான்னு பார்க்க போறோம். சாரி எவ்வளவு ரேட்? சார் எந்த சாரி வேணும்? இதுல எந்த சாரி வேணும்? எனக்கு ஃபேஷன் சாரி தான் வேணும். ஃபேஷன் சாரி வந்து 15,000 ரூபாய்க்கு இருக்கு. என்ன சார் இவ்வளவு ரேட் சொல்றீங்க? ஒரே ரேட் தாங்க. நாங்க அது 7,000க்கு தான் வாங்குவோம். அப்ப போய் வாங்கிங்க போங்க. நிறைய வாங்கிருக்கோமே. வாங்கிங்க. எங்க கடையில 15,000 ரூபாய் பாருங்க, நாங்களே துணி வியாபாரி தான். அப்புறம் ஏன் எங்கிட்ட வந்தீங்க? உங்க கடையில போய் நாங்க வாங்க. சாரி விக்க மாட்டோம்ல. ஓ அப்படியா? ஆமா. சரி ஓகே, உங்களுக்கு வேணா எனக்கு வேணாம். 1000 ரூபாய் உங்களுக்கு வேணாம், போயிட்டு வாங்க. நாங்க ஒரு டிக்கில வச்சுக்கிறோம். சரி 8000க்கு கொடுங்க சார். 10,000 ரூபாய் கணக்கு தரேன். 10,000 எல்லாம் கிடையாது. அப்புறம் சரி ஒரு 9,000க்கு கொடுங்க. சரி உங்களுக்கு வேணாம் எனக்கு வேணாம். 5,000 ரூபாய். ஓகே ஓகே. டார்கெட் பிட் மட்டும் தான் கொடுப்போம் 5,000 ரூபாய்க்கு. சரி இருக்கட்டும், பரவாயில்ல கொடுங்க. நாங்க வச்சுங்க போங்க. தேங்க்ஸ். கை தருங்க. சாரி வாங்கிக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய். ஸ்கை ப்ளூ கலர் சாரி இருக்காங்க. ஸ்கை ப்ளூ கலரே தான் வேணுமா? ஆமாங்க. ஸ்கை ப்ளூ இல்ல. சரி வேற கலர் இருக்குங்க? இல்ல இதான். இது பச்சை இருக்கு, மஞ்சள் இருக்கு. எப்பவுமே பச்சை மஞ்சள் பச்சை கட்டிட்டு மஞ்சள் தான் மங்களகரமா இருக்கும். நிறைய இருக்கு என்கிட்ட. நிறைய இருக்கு. 2-3 இருக்கு. என்கிட்ட இருக்குங்க உங்ககிட்ட பச்சை இருக்கா? அப்ப மஞ்சள். எங்களுக்கு கொடுக்கல, நாங்க வச்சுக்கிறோம். இல்ல ஸ்கை ப்ளூ தான் கேட்டேன். ஸ்கை ப்ளூ ஒண்ணே ஒண்ணு இருந்துச்சு. இங்க இந்த பேபியா? இங்க அந்த பேபியா? இந்த பேபி வாங்கிட்டு போயிடுச்சு. கம் ஆன் ஜூம் இட். ஏய் பேபி கம் ஆன், எந்திரிங்க ஒரு நிமிஷம். கம் ஆன் பேபி. எக்கா வந்துச்சு பாத்தீங்களா? அந்த ஸ்கை ப்ளூ கலர் தான். ஓ சரி. இல்ல இல்ல. அடுத்த தீபாவளிக்காச்சும் வருமா? கண்டிப்பா வாங்க. அடுத்த தீபாவளி பொங்கல் எல்லாம் வாங்க. சாப்பாடு போடும், சாப்பிட்டு போங்க. இல்ல அடுத்த தீபாவளிக்காச்சும் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். கிடைக்குமா? ஆமா. சரி தேங்க்யூ. தேங்க்யூ. சாரி ஒன்று வந்த மாதிரியே தெரியலையே. ஹலோன்றாங்க, ஹாய்ன்றாங்க, எக்ஸ்கியூஸ் மீன்றாங்க. ஹலோ. ஹலோ. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஐயோ தேங்க்யூ. இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு. கொஞ்சம் தள்ளுங்களா, வெக்கப்படுறேன்ல. வாங்க. சொல்லுங்க. நான் சொல்லிருக்கேன் நீங்க அழகா இருக்கீங்க. ஆமா. சரி அந்த புடவை எவ்வளவு விலை? இது புரியுங்க. ஹலோ. எத்தனை புடவை வீட்டுல வச்சிருக்கீங்க? இல்ல இப்பதான் நான் புடவை இல்ல, வாங்க எத்தனை ஆரம்பிச்சிருக்கேன். புடவை வீட்டுல வச்சிருக்கீங்க? உங்களை பார்த்த உடனே புடவை கட்டணும்ன்ற ஆசை வந்துருச்சு. என்னடா என்ன கோல் போட்டாலும் ரிப்ளை போகுது. இன்னைக்கு எபிசோடே ஓடாது போலயா. நாம எந்த 50 புக்கும் போறது இல்ல. மனுஷன் இன்னைக்கு இருக்கியா நாளைக்கு. ஹலோ. பேசுறேன், நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கீங்க. நான் தனியா பேசி லூசு மேடம். நான் லூசுனா எவ்வளவு பேர் சிரிக்காங்க பாருங்க. பிங்க் கலர் சாரி என்ன ரேட்? 7,000 ரூபாய். 7,000 ரூபாய். என்ன சார் ஒரு 100-200 கொடுத்தா பரவாயில்ல, 7,000 ரூபாய். இந்த கலர் தான் 100 ரூபாய்க்கு இருக்கு. எனக்கு பிங்க் கலர் தான் வேணும். பிங்க் கலர் தான் 7,000 ரூபாய். 100 ரூபாய்க்கு வேணும் எனக்கு. 100 ரூபாய்க்கா? எவ்வளவு வச்சிருக்கீங்க? 50 ரூபாய் வச்சிருக்கேன். 50 ரூபாய்க்கு பிரியாணி இல்ல. இந்த ஓடிப்போ. அது ஓடிப்போ. அட போய்வா. சார் ஒரு துணி கடை வச்சிருக்கீங்க, இப்படி பேச எப்படி நான் கடையை சார்? மூடிட்டேன், போயிட்டு வாங்க. எங்கப்பா கடையில சேல்ஸ்மேனை காணோம்? ஹலோ, முதல்ல கடையவே திறக்கல. அந்த மாதிரி நம்ம கடையை போட்டுல. வாங்க வாங்க வாங்க. சேல்ஸ்மேன் எங்கங்க? நான் தான் மேடம் சேல்ஸ்மேன். உங்களை பார்த்தா சேல்ஸ்மேன் போல. வேஸ்ட்மேன் மாதிரி இருப்பேன். சேல்ஸ்மேன். சாரீஸ் என்னென்ன கைண்ட் ஆஃப் எல்லா கைண்ட் ஆஃப் சாரீஸ் இருக்கு மேடம். யாருக்கு ஆக்சுவலா? எங்க பாட்டிக்கு. ஓ ரைட். பாட்டிக்குனா நீங்க மாடர்ன் சாரி கொடுக்க விரும்புறீங்களா? இல்ல ஃபேன்சியா நல்லா ஃபேன்சியா நெட் சாரி. பாட்டிக்கு என்ன வயசு இருக்கும்? ஒரு 90. 90. யா 90ல அதுக்கு சாரி கட்டு நான் என்ன கட்டாட்டியா. நாங்க இந்த சாரி கொடுங்க உங்க பாட்டிக்கு. சாரி கொடுங்க, நல்லா இருக்கும். எவ்வளவு? how much? 10,000. 10,000. பட்டில போறதுக்கு அதுக்கு எதுக்குங்க 10,000? அதாவது பாட்டி மட்டும் தான் போகுது. இந்த 10,000 உங்க வீட்டு பீரோல தான் இருக்கும். அது போட்டு எடுத்து நாங்க யூஸ் பண்ண முடியாது இல்லங்க, அவங்களோட அமுச்சு விட்டுடுவோம். இதுல இது வந்து டியூ கட்டிக்கலாம் நீங்க. இல்ல ஒரு 100 ரூபீஸ்க்கு இருந்தா ஓகே. 100 ரூபீஸ் சாரி பாட்டிக்கு. இந்த துண்டு எடுங்க டேய். This is enough for your party. Thank you. Thank you. பாட்டியை கேட்டேன்னு சொல்லுங்க. பாட்டிக்கு வாங்க மூஞ்ச. ஆக மொத்தம் இந்த துணிக்கடையில் இருக்கிறவங்களா இந்த பாட்டு தான் படுறாங்க போல. நீங்க கேம் எடுத்துட்டு வாங்க, நம்ம யாரும் காட்டுவோம். சோ ஃபர்ஸ்ட் செட்ல இந்த 6 காம்படிஷன் இருக்கு. கேம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க கையில ஒரு ரிங் கொடுத்துருக்குமா, நீங்க என்ன பண்ணணும்னா
இங்க இருந்து அவங்க உங்களுக்கு நேரா ஒரு கேப் இருக்கு, அந்த கேப்ல லாக் பண்ணணும். சப்போஸ் விழுகலைன்னா நீங்க ரீட்ரை பண்ணிட்டே இருக்கலாம். ஃபர்ஸ்ட் யார் 4 பேர் லாக் பண்றாங்களோ அவங்க 4 பேர் தான் செகண்ட் ரவுண்டு செலக்ட் ஆக போறீங்க. 2 பேருக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க போறோம். என்னன்னா கேமை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னேன், அவங்க கையில இருக்க ரிங் இருக்குல்ல அது ஃபுல்லா கழட்டுங்க. ரைட், இப்போ நான் டைம் ஸ்டார்ட் சொன்னேன், இதை ரவுண்ட் பண்ணி தூக்கி போறேன். சின்ன விஷயம், வெரி ஸ்மால். ஓகேவா? ரெடியா இருக்கீங்களா? நான் இந்த பக்கம் நினைக்கிறேன். ஓகே, டைம் ஸ்டார்ட் நவ. அவங்க கேப்ல மட்டும் போடுங்க, இன்னொரு ரவுண்ட் என்னால வைக்க முடியாது. லைனுக்குள்ள நின்று போடுங்க. அப்படி பாத்தீங்களா? பூரா வீட்டுல பொண்டாடி கை அவங்க கேப்ப வைங்க. எப்படி அப்பா one more time. That's right. ரெண்டு everybody mambo jambo mambo calling the party. Everybody going 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 go. நீங்களே தான். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து இவங்க அன்பார்ச்சுனேட்லி வந்து ரிங்கை வந்து டிராப் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இந்த அக்னி நட்சத்திரம் படம் பார்த்துருக்கீங்களா மேடம்? இது மாதிரி ஒரு ரிங் போட்டுட்டு அமலா வந்து ஆமா, ஆனா கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்துட்டு வாங்க. அமலா இது வேணாம், இது விட்டுருவோம். உங்க பேர் பானுவா? உங்க பேரு ஆஷா. பானு ஆஷாக்கா ஒரு சாங் எடுத்து வச்சோம்ல டிஜே, அதை போடுங்க. வீட்டில் இல்ல, கடை போட யாரும் இல்ல, விளையாடு போமா உள்ள வில்லாடா. மைதானம் தேவையில்ல, அம்பயரும் தேவையில்ல, யாருக்கும் தோல்வி இல்ல வில்லாடா. இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் எங்க நீங்க கத்துக்கிறீங்க மேடம்? இவ்வளவு பெரிய மிகப்பெரிய டான்சர் இந்த ஏரியா தெரியுமா நீங்க? திடீர் நான் பயந்து போயிட்டேன், ஏதோ பிரச்சனை போல 108 போன் பண்ணுங்க. சூப்பர், நல்லா கைத்திருக்கோம் 2 பேரும். செகண்ட் ரவுண்ட்ல இருக்கோம். 4 கோமினிஸ்ட் நமக்கு செலக்ட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இருந்து 3 பேர் செலக்ட் ஆகி ஃபைனல் ரவுண்டுக்கு போக போறீங்க. ஸோ இந்த ரவுண்ட் வந்து 2 பேரா மட்டும் தான் விளையாட போறீங்க. ஃபர்ஸ்ட் 2 பேர், அடுத்த 2 பேர். கேம் என்னன்னு சொல்றீங்க கேளுங்க. இங்க நிறைய டபுள் சைட் டேப் இருக்கு, இங்க ஒரு ஸ்டிக்கர் இருக்கு. நீங்க என்ன பண்ணோம்னா ஒரு ஸ்டிக்கரை ஒட்டணும், பால் எடுத்து மேல வைக்கணும், அடுத்த ஸ்டிக்கர் வைக்க மேல அடுத்த பால், இப்படியே அடிக்கிட்டே இருக்கும். 60 செகண்ட்ஸ் டைம்ல யார் அதிக நம்பர் எடுக்கிறீங்கன்னு பார்க்கணும். அடுத்த 2 பேர், இதுல பெஸ்ட் 3 செலக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு பார்ப்போம். ஒரே ஒருத்தவங்க மட்டும் தான் டான்ஸ் ஆட போறீங்க. தயாரா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க 2 வாங்க அப்படியே. And your time starts now. உட்காருங்க. கேரளத்தை சொல்லவா? உட்கார. என்ன ஒரு பொறுமை, நம்மள கை தட்டலாங்க.
என்னது? ஹாய் ஹாய் 5 பாயிண்ட்ஸ் ஈக்குவலா எடுத்திருக்காங்க. கை தட்டி கொடுக்கலாம். ரைட், என்ன பண்றோம்? நீங்க தூக்கி ஓரமா வைக்கிறோம். டேய், இனிமேல் நீங்க கவுண்ட் டவுன் சொல்லாதீங்கடா. ரொம்ப ஸ்பீடா சொல்றாங்க. 10 9 முடிச்சுட்டாங்க. ஆல் தி பெஸ்ட். அவங்க 5 பாயிண்ட்ஸ் எடுத்துக்காங்க. 3 பேர் தான் செலக்ட் பண்ண போறோம். and second batch ஸ்டார்ட் பண்ண போறாங்க. your time starts now. டைம் முடிய போகுது. கிளாப் பண்ணுங்க. The countdown starts. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. வெரி சாரி. என்ன இப்படி பண்ணிட்டீங்களே? சரி, நோட் யூ. இப்போ 2 பேருமே வந்து இவங்க 4, நீங்க 3ன்றீங்க. டமால் கீழே வந்துருச்சு. இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுப்போம். வெறும் 10 செகண்ட்ஸ் மட்டும் தான் டைம். வெறும் 10 செகண்ட்ஸ்ல யார் எத்தனை அடி பண்றோம்? ஷார்ப்பா 10 seconds. your time starts now. பாலை வச்சீங்களோ இல்லையோ ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி நீங்க தப்பிச்சிட்டீங்க. மாஸ்டர் தான் நல்லா கைத்தட்டு. ஸோ ஆல்ரெடி 2 5 பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாங்க. ஓகே, அண்ட் நீங்களும் என்ன அப்படியே வீட்டுக்கு போறீங்க? எங்க நில்லுங்க. போன தடவை பயங்கர ஃபாஸ்டா நீங்க தான் அடிக்கிட்டு இருந்தீங்க. என்னாச்சு இந்த தடவை? ஒரே பதட்டம். அது லக் இல்ல. நீங்க என்ன சாங் வீட்ல பிராக்டிஸ் பண்ணீங்க? சாங் மாஸ்டர் கேட்டு இல்ல. ஓகே, இனி சாங். மேடம் பயங்கரமா இருக்காங்க. மேலும் கீழுமாய் இழுக்குறான், முப்பாலும் கலந்து என்ன கலக்குறான். புலிமானை வேட்டு நாராடிடுவேன் காற்றில், மான்புலியை வேட்டு நாராடும் இளம் கட்டில். முன்னும் பின்னும் நான் முழுமையா, நான் சொர்க்க நரகத்தின் கலவையா. பெண்ணிடையும் இறைவனும் ஒன்றுதான், 2 இருக்கும் தெரிவதே இல்லை. அந்த பிழிகள் என்ன கூறிய வேளா, ஒல்ல ஒல்ல நீ செல்ல மிஷ தேடா, சிரிக்கு சிரிப்பு என்ன மந்திர கோலா. சூப்பர். ஆனா நல்லா நீங்க அங்க என்ன தனியா பேசிட்டு இருக்கீங்க? என்ன மேடம்? இந்த பால் என்ன ஏமாத்திச்சு. அப்படியே அழுதுகிட்டே கேமரா பார்த்து கம் க்ளோஸ். பால் என்ன ஏமாத்திச்சு. இல்ல அழுதுகிட்டே சிரிக்கல. அது வரல. நாங்க எதுக்காக பார்த்தாலே வரல எனக்கு. நாங்க யாரு? லேடிஸ். 3 ஹோமினிஸ் தான் ஃபைனல் அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரவுண்ட்ல தான் வினர் யாரு ரன்னர் யாருன்னு தெரிய போகுது. சோ இந்த கேமோட ரூல்ஸ் என்ன கேட்டுங்க. உங்களுக்கு நான் ஒரு பேப்பர் கொடுப்பேன். இந்த பேப்பரை நீங்க இப்படியே தான் வச்சிருக்கணும். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் சொன்னோடனே திருப்பி நீங்க பாத்துக்கலாம். இதுக்கு பின்னாடி இதே மாதிரி ஒரு டயக்ராம் வரைஞ்சிருப்போம். அந்த ஒவ்வொரு பாக்ஸ்லயும் என்னென்ன கலர் வச்சுக்கணும்னு சொல்லி நாங்க ஒரு லிஸ்ட் வச்சிருப்போம். அதை நீங்க 10 செகண்ட்ஸ் பாத்துக்கலாம். கவுண்ட் டவுன் சொல்லுவோம். 10 செகண்ட்ஸ் முடிஞ்சோடனே திருப்பி இந்த பேப்பரை கொடுப்போம் மேடம். இந்த பேப்பரை பின்னாடி திருப்பி பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் மாதிரியே ஒரு டயக்ராம் வரைஞ்சு வச்சிருப்போம். அதுக்குள்ள வந்து இந்த பாக்ஸ்ல இந்த கலர், இந்த பாக்ஸ்ல இந்த கலர், அது மாதிரி 4 கலர் எழுதி வச்சிருப்போம். நீங்க கவனமா பாத்துக்கணும். கவனமா பார்த்ததுக்கு அப்புறம் 10 செகண்ட்ஸ்ல இந்த பேப்பரை வாங்கிடுவேன். திருப்பி டைம் ஸ்டார்ட் சொன்னேன். ஒவ்வொரு பாலா எடுத்துட்டு போய் வைக்கிறோம். 1 minute டைம்ல உங்க டயக்ராம்ல இருக்க நீங்க கரெக்டா வைக்கணும். நீங்க எல்லாத்தையும் வச்சாலும் கலர் கரெக்டா இருக்கான்னு பார்ப்போம். யார் கரெக்டா பண்றாங்களோ அவங்க வினர், இன்னொருத்தவங்க ரன்னர், அப்புறம் இன்னொருத்தவங்க டான்சர். ஓகே, ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட். 10 9 8 7 6 5 4 3 2 1. Thank you. Ready? And your time starts now.
போச்சு அப்பயும் தட்டி விட்டாங்க இந்த பிள்ளைய. ஹலோ ஒண்ணு எடுத்துப்போமா. ஏமா சொல்லும் போதெல்லாம் என்னமா கேட்டுட்டு இருக்கீங்க? இப்படி ஈக்குவலா போனா நான் யாருக்கு நீங்க ஏன் நாளும் நிப்பாட்டீங்க? மறந்துட்டீங்களா? பரவாயில்ல. அமுதா மேடம் நீங்க தானே? ப்ளூ கரெக்ட், ப்ளூ கரெக்ட், எல்லோ கரெக்ட், ஒண்ணு மட்டும் தான் தப்பு. ஓகே 3 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. கை தட்டுலாம் உங்களுக்கு. தேவி மேடம் பரிச்சு பேப்பர் குடுக்க மாதிரியே இருக்கு மேடம் உங்க மூஞ்சி. ஷோ என்ன மார்க் வருமோ என்ன மார்க் வருமோ? எல்லோ கரெக்ட், ஆரஞ்சு கரெக்ட், பிங்க் கரெக்ட், ப்ளூ கரெக்ட். 4 பாயிண்ட்ஸ். என்ன என்ன ஆன்சர் இது? ஓகே 3 பாயிண்ட்ஸ். சோ வந்து 4 பாயிண்ட்ஸ் எடுத்து மேம் வின் பண்ணிட்டாங்க. நல்ல கைத்தட்டல். சோ வாங்க 2 பேர் வாங்க. சோ இவங்க 2 பேர்ல யார் ரன்னர் தான் போட்டியே நடக்க போகுது. எப்படி செலக்ட் பண்ண போறோம்னா டாஸ் போட போறோம். ஓகேங்களா? நல்லா வேண்டிக்கங்க. நம்ம முதல்ல கேட்ச் பிடிக்கணும்னு. யாரு ஹெட் டெயில்? Who? Head. Oh, tail. Head, tail. Please வச்சிருங்க மேடம். நான் போடுவேன். அப்படி சுத்தி விடணும். ஆமா. இப்ப சுத்தி வந்துச்சுல. ஹெட் நீங்க பூ சொன்னீங்களா? பரவாயில்ல. இவங்க ரன்னர் ஆயிட்டாங்க. தேங்க்யூ. வெயிட் பண்ணுங்க மேடம். ஊருக்கெல்லாம் டான்ஸ் சொல்லி கொடுத்தவங்களுக்கு இந்த நிலைமை. போடுங்க ஒரு சூப்பர் பாட்டை. புல்சாங்க வீட்டுல போய் தனியா உட்காந்தானுங்க. என்ன டான்ஸ், என்ன பாட்டு. சோ பரிசுகளை வழங்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. எடுத்துட்டு வாங்க பரிசுகளை. சோ ரொம்பவே கலர்ஃபுல்லா அமைஞ்ச நம்மளுடைய ஹோமிஸ்ல இன்னைக்கு சூப்பரா விளையாண்டு அவங்களே நினைச்சிருக்க மாட்டாங்க. நம்ம கம்மியா வச்சுட்டோமே, தோத்து வச்சுப்பா இவ்வளவு தூரம் வந்து வேஸ்டா போச்சு நினைச்சிருந்தாங்க. அப்படியே பயங்கரமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஏற்படுச்சு. அந்த ஏற்பாட்டுல அவங்க வின்னர் ஆயிட்டாங்க. தேவி மேடத்துக்கு வின்னருக்கான பரிசு அங்க இருக்கு. இன்றைய எபிசோட ஹோம் மினிஸ்டர் நீங்கள் தான். அது மட்டும் இல்லாம நீங்க தான் இந்த எபிசோடோட வின்னர்.
ரன்னருக்கான பரிசு அமுதா ஜெய் மேடம். ரைட்டா? ரன்னருக்கான பரிசு. நல்லா இருக்கா? சரி, பிடிச்சிருக்கா? பரவாயில்ல. போடும்போது பார்டர் பார்டர் இருக்கு, வித் பிளவுஸ் தான், கவலைப்படாதீங்க. இது இல்லாம பாப்பாங்க. ஆண்டவா ஆண்டவா. ரைட். சோ இன்று எபிசோடோட ரன்னர் சூப்பர். அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்பெஷல் பிரைஸ், ஃபைனல் வரைக்கும் வந்தாங்க, சூப்பரான டான்சர் அப்படின்றதுக்காக உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பிரைஸ் நல்ல கைத்தறி கொடுக்கலாம். பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கும் அந்த பரிசு. இது யார் புது ப்ராடக்ட்? ஹை எஸ், உங்களுக்கும். ஓ, நீங்களும் அந்த மாதிரி. சரி, ஸோ கலர்ஃபுல்லான ஹோம் மினிஸ்டர் பார்த்து ரசிப்பீங்க. நாளைக்கு வேற ஒரு செட் ஆஃப் ஹோம் மினிஸ்டர் சொல்லுவாங்க. சந்திக்கும் முறை தற்சமயம் விடுவது ஹோம் மினிஸ்டர் டீம். நன்றி, வணக்கம். எங்க வாங்க எல்லாரும் ஆடுங்க. காசு பணம் தொட்டு மணி மணி, காசு பணம் தொட்டு மணி மணி, காசு பணம் தொட்டு மணி மணி, காசு பணம் தொட்டு மணி மணி. கொடை பிடிச்சி நைட்டுல பறக்க போற ஹைட்டுல தலை காலு பொரியல தலைக்கீழா நடக்கிறேன். காசு பணம் தொட்டு மணி மணி, காசு பணம் தொட்டு மணி மணி. நல்ல வாயம் சம்பாரிச்சுட நார வாயம் துண்ணுற, கணக்கு போட தெரியாதவன் காசை வாரி இறக்கிறேன். காசு பணம் தொட்டு மணி மணி, காசு பணம் தொட்டு மணி மணி, காசு பணம் தொட்டு